ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம ஆவணி முதல் நாள் செவ்வாய்க்கிழமை சஷ்டி, தீராத கடனா இந்த தீபம் ஏற்றுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை சஷ்டி வர்றது ரொம்பவே விசேஷம். அதுவும் இந்த ஆவணி முதல் நாள் அன்னைக்கு இந்த சஷ்டி வருது, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு. அது இன்னுமே சிறப்பு வாய்ந்த நாள். எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க. நம்ம எந்த அளவுக்கு கடனால் கஷ்டப்பட்டு மனம் புண்பட்டு இருப்போம் அப்படின்றது நமக்கு மட்டும்தான் தெரியும். கடன் வாங்கினவங்கள்ட்ட கேட்டால் தான் தெரியும். கடன் பட்டார் நெஞ்சம் போல் அப்படின்னு நமது முன்னோர்கள் அதனால தான் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி கடன் வாங்கினவங்க மாதிரி அந்த கஷ்டத்துலையும் துன்பத்துலையும் அவமானத்துலையும் இருக்கிறவங்க யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு இந்த கடன் ஒரு மனுஷனை பாடா படுத்திரும். அந்த கடனை தீர்க்கணும் அப்படின்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் தான். அந்த முருகரை நம்பி நீங்கள் தொடர்ந்து சஷ்டி அன்னைக்கு வழிபட்டுக்கிட்டே வாங்க. அதுவும் செவ்வாய்க்கிழமை சஷ்டி வர்றதை நீங்கள் விட்டுறவே விட்டுறாதீங்க. செவ்வாய்க்கிழமை அப்படின்றது கடனுக்கு உகந்த ஒரு நாள். கடன் இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை தோறும் முருகரை தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டே வரும் பொழுது நிச்சயமாக அந்த கடன் பிரச்சனையிலிருந்து உங்களை கை தூக்கி காப்பாற்றி விடுவார் முருகப்பெருமான். இது நிறையா பேர் வாழ்க்கையில் அனுபவத்தால் அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கின்ற ஒரு விஷயம். அது எந்த மாதிரியான கடனாகவும் இருக்கலாம். நகை கடன், இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் அடகு கடையில் இருக்கும், மீட்கவே முடியாது. மேலும் மேலும் நகையை அடகு வச்சு தான் நம்ம வாழ்க்கையை நடத்துவோம். அதே மாதிரி பேங்க்கில் கடன் வாங்கியிருப்போம். அடுத்தவங்கள்ட்ட கந்து வட்டி மீட்டர் வட்டி அப்படின்னு சொல்லி கடன் வாங்கியிருப்போம். எந்த கடன் வாங்கினாலும் நீங்கள் கந்தனை நம்பி இந்த செவ்வாய்க்கிழமை சஷ்டி அன்னைக்கு இந்த தீபத்தை மட்டும் ஏற்றி பாருங்கள். நிச்சயமாக அந்த கடன் இருக்கிற இடம் தெரியாமல் போய்விடும் கந்த பெருமானால். வாங்க, அது என்ன தீபம் எப்படி ஏற்றுவது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய ஏகப்பட்ட லட்சம் கோடிக்கணக்கான கடன் இருப்பவர்கள் யாராவது ஒரு ஜோதிடரை போய் பார்க்க போனீங்க அப்படின்னா அவங்க சொல்கிற முதல் வார்த்தை செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு தீபம் ஏற்றுங்கள் அப்படின்றதான். ஏன் அப்படி சொல்கிறாங்க? செவ்வாய்க்கிழமைக்கும் கடன் வாங்குறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன்களுக்கெல்லாம் காரணக்கர்த்தா செவ்வாய் பகவான் தான். இந்த செவ்வாய் பகவான் உங்கள் ஜாதக கட்டத்தில் பலமிழந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கடன்காரவங்களாக தான் இருப்பீங்க. அந்த கடன் தீரணும்னா நீங்கள் முருகரைத்தான் வழிபடணும். ஏன்னா செவ்வாய்க்கு குரு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சாட்சாத் நம்ம முருகப்பெருமான் தான். அதனால் நம்ம நேரடியாக முருகரை வழிபட்டோன்னா அந்த செவ்வாய்க்காரகன் நமக்கு எந்த ஒரு குறுக்கீடும் இல்லாமல் அந்த கடனை எல்லாம் தீர்ப்பதற்கு கண்டிப்பாக அருள் புரிவார். அப்படி ஒரு பரிகாரம் தான் இந்த செவ்வாய்க்கிழமை சஷ்டி வருது அன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம். அதாவது ஆகஸ்ட் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆவணி மாதம் முதல் தேதியும் அன்னைக்கு தான் பிறக்குது. அன்றைய தினம் சஷ்டியாக இருக்குது. இந்த தீபத்தை நீங்கள் மாலை 6 மணிக்கு மேலே வீட்டில் ஏற்றலாம். காலையில் நாங்கள் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏற்றலாம்னா ஏற்றிட்டு போகலாம். அது உங்களுடைய இஷ்டம்தான். மதிய நேரத்துலலாம் நீங்கள் ஏற்றக்கூடாது. அதனால் ஒரு பவுல்லையோ அகல் விளக்குலையோ அல்லது கண்ணாடி பவுல்லையோ இந்த மாதிரி துவரம் பருப்பு எடுத்துக்கிறங்க. செவ்வாய் பகவானுக்குரிய தானியம் தான் இந்த துவரம் பருப்பு. இந்த துவரம் பருப்பை எடுத்துகிட்டு அதில் சுக்கு ஒன்று கண்டிப்பாக வைக்கணும். ஏன்னா முருகருக்கு உகந்த ஒரு பொருள்னால் சுக்கு தான். கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு நிவாரணத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அது எந்த பிரச்சனைக்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த பிரச்சனைக்குண்டான ஒரு நிவாரணத்தை உங்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் இந்த சுக்கு அதில் வைக்கிறோம். ஒரு அகல் விளக்கில் நெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றுங்க. நெய் இல்லாதவங்க நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு அந்த துவரம் பருப்பில் தான் இந்த சுக்கும் இருக்கணும், இந்த தீபமும் இருக்கணும். ஒரு அகண்ட பிளேட்டில் வச்சு கூட நீங்கள் இதை செய்யலாம். உங்கள் பூஜை அறையில் முருகருக்கு செவ்வரளி மலர் இருந்தால் சாற்றி வழிபடுங்க, அல்லது வேறு ஏதாவது மலர்கள் வச்சு வழிபட்டு இந்த தீபத்தை ஏற்றுங்கள். தீபத்தை ஏற்றி வச்சுட்டு 5 நிமிஷம் முருகப்பெருமானை மனமாற நீங்கள் வேண்டுதல் வைங்க. முருகா, எனக்கு கோடி கணக்கில் கடன் இருக்குது, லட்சக்கணக்கில் கடன் இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில, தயவு செய்து எப்படியாவது இந்த கடனில் இருந்து என்னை கை கொடுத்து காப்பாற்றி விடுங்கள் அப்படின்னு மனமாற பிரார்த்தனை பண்ணுங்க. மனம் உருகி அழுது கண்ணீர் விட்டு கூட நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க. ஏன்னா அந்த கடனால் நம்ம பட்டிருக்க அவமானம் கொஞ்சம் நிமிஷம் கிடையாது. அதனால் அந்த அளவுக்கு நம்ம அந்த முருகப்பெருமானிடம் வேண்டணும். முதல்ல வேண்டினதுக்கப்புறமா நீங்கள் தீப தூப ஆராதனைகள் காண்பிச்சு இந்த தீபம் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் எரியிற மாதிரி பார்த்துக்கிறங்க. எண்ணெய் குறைஞ்சிச்சின்னா கொஞ்சம் எண்ணெய் விடுங்க. ஏன்னா இது எரிய தான் நம்மளுக்கு அந்த கடன் பிரச்சனைக்கான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் ஒரு 1 மணி நேரம் இந்த தீபம் வீட்டில் எரியிற மாதிரி பார்த்துக்குங்க.
பக்கத்தில் நெய்வேத்தியமாக ஒரு டம்ளரில் பாலோ டைமண்ட் கல்கண்டு கிடச்சா ரொம்ப நல்லது. அதை வைக்கலாம், வாழைப்பழம் வைக்கலாம், ஏதாவது ஒன்று நட்ஸு கூட வைக்கலாம். ஒரு நெய்வேத்தியம் வச்சுட்டு நீங்கள் வழிபடுங்க. இவ்வளோ தான் இந்த தீபம் ஏற்றும் முறை. இதை ஏற்றிட்டு இதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுக்கை நீங்கள் அடுத்த முறை ஏற்றுவதற்கு கண்டிப்பாக எடுத்து வைத்து கொள்ளலாம். பருப்பை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, யாருக்காவது தானமாக கொடுக்கலாம், பசுமாட்டுக்கு கொடுக்கலாம், காக்கா குருவி இந்த மாதிரி ஜீவராசிகளுக்கு கொடுக்கலாம். அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி தானமாக கொடுத்தால்தான் நமக்கு அந்த கடனில் இருந்து சீக்கிரமே விடிவு காலம் பிறக்கும். இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ அப்படின்னு உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள். கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம், வேல்மாறல் படிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது முருகர் மந்திரம் இருந்தால் அதை சொல்லுங்கள். இந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு நீங்கள் இந்த தீபம் எரியும் பொழுது உட்கார்ந்து வேண்டினாலே மனம் அமைதியோடு நீங்கள் வேண்ட வேண்டும். செவ்வாய்க்கிழமை சஷ்டி வர்ற அன்னைக்கு நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றுனீங்க அப்படின்னா, உங்களுக்கு எத்தனை லட்சம் கோடி கடன் இருந்தாலும் அந்த கடன்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். அதுதான் அந்த கந்தனின் மகிமை, கந்தனுக்குண்டான அந்த ஒரு பெருமை. இது வட்டி கடன் மட்டும் கிடையாது. நகைக்கடன், வீட்டுக்கடன், வாகன கடன்கள், இந்த மாதிரியான இந்த பேங்க்ல லோன் வாங்குறது, தனிநபர் கடன், எந்த கடனுக்கு வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். கண்டிப்பாக அதெல்லாம் தீர்ந்துவிடும். அதனால் கண்டிப்பாக இந்த தீபத்தை ஏற்றுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் மட்டும் போட்டுருங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த பதிவு போய் சென்றடையும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. தேங்க்யூ.